நம்முடைய அப்பா தாத்தாவுடைய அப்பா பற்றிலாம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஆனால் அவங்கள பற்றி நாம் அறிந்து வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிறைய பேர் அவங்கள பற்றி நாம் அறிந்து வைத்திருக்க மாட்டோங்க. தெரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கும் அறிந்து வைத்திருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சு வச்சுருக்கிறதுங்கிறது ரொம்ப ஜென்ரலாக அவங்களுடைய பேர், ஊர், அவங்களுடைய வாழ்ந்த முறை, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரியான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுன்னு சொல்லுவோங்க. ஆனால் அறிந்து கொள்வதுங்கிறது இன்னும் சில ஸ்டெப் டீப்பாக உள்ளே போய் அவங்களுடைய பொழுதுபோக்கு என்ன, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய தனித்திறமைகள்லாம் என்னென்ன இருந்தது, அந்த மாதிரியான சில விஷயத்த ரொம்ப டீட்டெயில்டாக சேகரிக்கிறதுக்கு பேர் தாங்க அறிந்து வைத்திருக்கிறது. சரிங்க, இந்த வீடியோவில் நாம் ஏன் நம்முடைய முன்னோர்களை பற்றி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், அவங்களுடைய தனித்திறமைகளை பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபு. இது தற்சார்பு உள்ளூர்மயமாக்கல். பழந்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்வாதாரத்திற்காக விவசாயம் செஞ்சு வந்துட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வேறு சில விஷயங்களில் அவங்க ரொம்ப ஆர்வமாகவோ அல்லது தனித்திறமையோடையோ அல்லது ஒரு பொழுதுபோக்காகவோ சில விஷயங்களை அவங்க திரும்ப திரும்ப அவங்களுடைய சொந்த முயற்சியின் காரணமாக செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. பழந்தமிழர்கள் கலைகளுக்கும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும் விளையாட்டுகளுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால் நிச்சயமாக அவங்க இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்பவே தனித்திறமையோடு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. பழந்தமிழர்கள்கிட்ட நிறைய தனித்திறமைகள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில தனித்திறமைகள் என்னென்னலாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. எந்த ஒரு பொருளையோ அல்லது ஒரு மரத்தையோ பார்த்த உடனே அதை ஒரு தற்காப்பு கருவியாக மாற்றக்கூடிய திறமைகள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாங்க. அதே மாதிரி மற்றவங்களை விட ரொம்ப வேகமாக தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டவங்களாகவும் இருந்திருக்கலாம் அல்லது சொல்லிக் கொடுத்தவங்களாகவும் இருந்திருக்கலாம். ரொம்ப நேரம் நீச்சல் அடிப்பவராகவோ இல்லை தண்ணிக்குள்ளே மூழ்கி இருப்பவராகவோ கூட இருந்திருக்கலாம். மற்றவங்கெல்லாம் ஆற்றுக்கு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டால் இவர் மட்டும் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் அந்த கரைக்கு போயிடுவார். அந்த மாதிரியான ஒரு திறமை இருந்திருக்கலாம். பழைய இசைக்கருவிகளை உருவாக்குபவராக கூட அவர் இருந்திருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சின்னதாக ஒரு குச்சி வச்சு ஒரு கொட்டாங்குச்சி வச்சு கூட ஒரு இசைக்கருவியை உருவாக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு மர பொருளையோ அல்லது வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பார்த்தாங்க அப்படின்னா அதை ஒரு இசைக்கருவியாக மாற்றக்கூடிய திறமை அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அதே மாதிரி மூலிகை சித்த மருத்துவத்தில் அவர் ரொம்ப திறமைசாலியாக இருந்திருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இவர்கிட்ட போனால் போதுங்க, எந்த பாம்பு கடியாக இருந்தாலும் சரி, விஷக்கடியாக இருந்தாலும் சரி, தேல் கடியாக இருந்தாலும் சரி, எப்படியாவது சரி பண்ணிடுவாருங்க. அவருக்கு மூலிகையை பற்றி அவ்வளோ நாலேஜ் இருக்குங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ரொம்ப டேலண்டானவராக இருந்திருக்கலாங்க. மனக்கணக்கு போடுறதுல அவர் மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்திருக்கலாங்க. ஒரு உதாரணத்துக்கு நிறைய விடுகதைகள்லாம் அந்த காலத்தில் போடுவாங்க. அதே மாதிரி அப்போ கால்குலேட்டர்லாம் இல்லாததுனால எதுவாக இருந்தாலும் வாய்மொழி மூலமாக மனக்கணக்கு தான் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இவர் மற்றவங்களை விட ரொம்ப திறமையாகவும் ரொம்ப வேகமாகவும் மனக்கணக்கு போட்டு அந்த ஆன்சரை சொல்லக்கூடிய அளவுக்கு திறமைசாலியாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை வேகமாக கற்றுக்கிறதும் அதை அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய திறமையும் கூட அவருக்கு இருந்திருக்கலாம். பல மொழிகளை ரொம்ப வேகமாக கற்றுக்கிறதுலையும் அதை பேசுகிறதுலையும் திறமைசாலியாக இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் ரொம்பவே காமனாக நிறைய பேர்கிட்ட இருந்த ஒரு தனித்திறமைகளில் இப்போ நான் சொல்ல போகிறது ஒன்றுங்க. அதாவது எந்த இடத்துல தோண்டுனா தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லி அந்த இடத்துல கிணறு தோண்ட வைக்கிறது. அதே மாதிரி ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கணிக்கிறது, அவங்களுடைய கேரக்டரை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிலர் ரொம்ப திறமையாக இருந்திருக்கலாங்க. அதே மாதிரி எந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்கும் அல்லது எந்த இடத்துல என்ன மாதிரியான உயிரினம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத காலடி தடத்தை வச்சும் ஒரு சில டீட்டெயில்ஸை வச்சும் சொல்லக்கூடிய அளவுக்கு திறமைசாலியாக ஒரு சிலர் இருந்திருக்கலாம். அதே மாதிரி பாட்டு பாடுறதில் அவர் ரொம்ப திறமைசாலியாக இருந்திருக்கலாம். ராகத்தோட எந்த ஒரு லைனை கொடுத்தாலும் அதை பிடிச்சிக்கிட்டு அந்த நாட்டுப்புற பாடல் பாடக்கூடியதை ரொம்ப திறமையாக அவர் செஞ்சவராக இருந்திருக்கலாம். அதே மாதிரி நடனம் ஆடக்கூடியது, இந்த மாதிரியான ஒரு சில திறமைகளோடு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ரொம்பவே தேவைப்பட்ட ஒரு தனித்திறமைங்க இது. என்னென்னா வானியலை கணிக்கிறதுங்க. அடுத்த 4 நாளில் 2 நாளில் ஒரு புயல் வரப்போகுதா இல்லை மழை வரப்போகுதா, இந்த மாதிரியான ஒரு சில டீட்டெயில்ஸை கரெக்டாக கணிச்சு சொல்கிறவங்க அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒரு தனித்திறமையோடையும் நம் முன்னோர்கள் இருந்திருக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்பவே பிடிச்ச ஒரு தனித்திறமைங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு திறமைகள் இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஒரு உதாரணத்துக்கு ஆடு மாடுகளுடைய பாஷையை பேசுகிறது. அதாவது
அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சவுண்டு கொடுத்தாரு அப்படின்னா அந்த மாடுகள் எல்லாமே வந்து இவர் இருக்கிற இடத்த தேடி வரும், ஆடுகள் எல்லாம் இவர் இருக்கிற இடத்த தேடி வரும். அந்த மாதிரியான சில குரல் வளம் கொண்டவர்களாக அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த திறமையை உங்களால் நம்ப முடியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த திறமையோட இந்த காலகட்டத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் கூட ஒருத்தர் இருக்காருங்க. அவர் சென்னையில் அவர் வீட்டு மாடியில் நின்று அந்த காக்காவுடைய ஒரு குறிப்பிட்ட சவுண்டை கொடுத்தாரு அப்படின்னா ஆயிரக்கணக்கான காக்காக்கள் அவர் இருக்கிற அந்த மொட்டை மாடிக்கு வந்து சேருங்க. இதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான தனித்திறமைகள்லாம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் இன்னொரு வீடியோ தனியாக ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நான் சொன்ன இந்த திறமைகளில் ஏதாவது ஒரு திறமையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு திறமையோ நம்முடைய அப்பா கிட்டேயோ தாத்தா கிட்டேயோ தாத்தாவுடைய அப்பா கிட்டேயோ கூட இருந்திருக்கலாங்க. அதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாங்க. இது உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தாங்க. நம்முடைய முந்தைய ஜென்ரேஷனுடைய தனித்திறமைகள் நம்மக்கிட்டேயோ அல்லது நம்மளுடைய குழந்தைகள்கிட்டயோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஜெனட்டிக்ஸ், ஜீன், மரபணு இதெல்லாம் நீங்கள் ரொம்பவே நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மரபணு ரீதியாகவே முந்தைய ஜென்ரேஷனுடைய திறமைகள் உங்களுக்கோ உங்களுடைய வாரிசுகளுக்கோ நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட திறமையினுடைய உடல் தகுதி உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த திறமையினுடைய ஞாபகங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் உங்களுடைய நினைவுகளில் அது பொதிந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட திறமை உங்களுக்கு தெரிய வரும்போது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த திறமைகள் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, மற்றவங்களை விட ரொம்ப வேகமாக அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடியவராக இருக்கலாம். அதே மாதிரி அதை கற்றுக்கிறதும் அதை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக உங்களுக்கு அது இருக்கலாம். மற்றவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற அந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்கிறீங்கனாவே அந்த விஷயத்தில் உங்களுக்கான ஒரு தனித்திறமைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க அர்த்தம். அதே மாதிரி பெருசாக எந்த விதமான ஒரு ட்ரைனிங்கும் இல்லாமல் சின்ன வயசுலேயே கூட உங்களுக்கு அந்த திறமைகள் இயல்பாகவே இருக்கா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்குறதன் மூலமாக உங்களுக்கு அந்த தனித்திறமைகள் இருக்கா இல்லையாங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கோ அல்லது நமக்கோ இந்த மாதிரி சின்ன வயசில் இயல்பாக ஏதாவது ஒரு திறமை இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மூலமாகவும் நாம் ஒரு பேரும் புகழையும் அடையலாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் அப்பா கூடயோ தாத்தா கூடயோ நாம் ஒரு கலந்துரையாடல் பண்ணி அவங்களுடைய திறமையோ அவங்களுடைய அப்பாவோட திறமையோ அவங்களுடைய தாத்தாவோட திறமைகளோ என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் திறமையை நம்மக்கிட்டேயோ அல்லது நம்மளுடைய வாரிசுகள்கிட்டேயோ அது இருக்கா அப்படிங்கிறத ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஒருவேளை அவங்கக்கிட்ட அந்த திறமை இருந்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் அவங்களுக்கு ஒரு முறையான பயிற்சி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த துறையில் மிகப்பெரிய ஆளாக பேரும்புகளோட சிறந்து விளங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஒருவேளை அது சரியாக தெரியலை அப்படின்னா அவங்களுடைய பேரையும் ஊரையும் எந்தெந்த வழிகளெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. என்னுடைய அப்பா கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசினதை வச்சு என்னுடைய தாத்தாவுடைய அப்பா, அதாவது எங்கள் அப்பாவுடைய தாத்தாவிற்கு என்ன மாதிரியான ஒரு தனித்திறமை இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேங்க. அதை பற்றின டீட்டெயிலை நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுங்க. இதே மாதிரியான ஒரு தனித்திறமை உங்களுடைய தாத்தா கிட்டேயோ தாத்தாவுடைய அப்பா கிட்டேயோ இருந்ததுன்னா அவருடைய பேரையும் அவருடைய தனித்திறமையவும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது இந்த வீடியோ பயன்படுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.